நான் ஒரு தடவை பேரப்பனை சந்திச்சேன். பழங்குடிகளினுடைய அழைப்பின் பேரில் நம்ம போய் சந்திச்ச போதுதான் எனக்கு நான் செய்திருக்கிற குற்றங்களுக்கு சட்டப்படியான என்ன தண்டனை உண்டு அந்த தண்டனையை நீதிமன்றத்தின் மூலம் எனக்கு கொடுங்க, நான் பெற்றுக்கொள்வதற்கு ஏற்றுக்கொள்வதற்கு நான் தயாரா இருக்கிறேன். ஆனா வெளியே வந்தனா நீ உயிரோடு விடுவீர்களா அப்படிங்கறதான் கேள்வி. நீங்க அப்படி ஒரு கால் வந்தீங்கன்னா அவர் பாதுகாப்பாக கொண்டு போது ஒருத்தருக்குமே தெரியாது கொண்டு போய் விமானத்துல ஏற்றி டெல்லியை கூட்டிட்டு போய் அங்க ஜனாதிபதி முன்னாடி சரண்டர் பண்றதுக்கு நான் ஏற்பாடு ஒன்று சொன்னவர். இப்ப இன்னைக்கு அவர் எங்க இருக்கிறாருன்னு தெரியாது. பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ்ல இருந்து டிஎஸ்பி ஜெயபால். முதுமலை புலிகள் காப்பகமா அறிவிச்சிருக்கிற பகுதி இது. இப்ப இங்க இருக்கிற மக்களையும் வெளியில நீங்க வந்துடணும், உங்களுக்கு இழப்பீடு கிடைக்கும், இங்க மேன் அனிமல் கான்ஃபிளிக்ட் இருக்கு, உங்களுக்கு நிறைய பாதிப்புகள் உண்டு, வெளியே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சிக்கல் இல்லை, ஆகவே உங்களுக்கு நாங்க இழப்பீடு கொடுத்து வெளியில வர்றோம், கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லித்தான் இங்க இருந்த மக்களை டிஸ்பிளேஸ் பண்ணிருக்காங்க. அந்த யானை வந்தானே இப்படி பிடிச்சானா எங்களுக்கு சத்தம் கேட்குமே, யானை வந்தா தெரிஞ்சிடும். யானை வருது புலி வருது அது பிரச்சனை கிடையாதுங்களா. யானை எங்களை அடிக்கட்டும் புலி அடிக்கட்டும் அது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இங்க இருந்து மாறும்போது எங்களோட ஒரு அழுத்தம் எங்களுக்கு வருது. சாமி ரீதியான விசுவாசம், பயங்கரமான விசுவாசம். கேரளா பெரிய பெரிய ஐயர்களை கொண்டு ஏதோ பூஜை போட்டு இதெல்லாம் புடிச்சு கட்டுறாங்களாமா. அங்க கொண்டு விட்ட மறுபடியும் இங்க ஓடி வரும். இப்ப நம்ம நீலகிரி மாவட்டம் கூடலூர் வட்டத்துல முதுகுளி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இருக்கும். இது ஒரு ட்ரைபல் வில்லேஜ். இங்க நம்ம கூட தோழர் விபி குணசேகரன் ஐயா அவங்க இருக்காங்க. வீரப்பன் தேடுதல் வேட்டை அப்படிங்கிற அந்த ஒரு எபிசோட்ல தமிழ்நாடு அதிரடிப்படையாகட்டும் கர்நாடக அதிரடிப்படையாகட்டும் அநியாயத்துக்கு அத்துமீறல்கள் நடந்தது. அப்ப அந்த மாதிரி நடக்கும்போது முதல்ல இங்க நிறைய தப்புகள் நடக்குது அப்படின்னு சொல்லி மனித உரிமைக்கும் அரசுக்கும் கடிதம் மூலமா எடுத்துட்டு போனவர் தான் நம்ம விபி குணசேகரன் ஐயா. சரி, இங்க இருக்கிறது சித்தோடு பகுதி. சோ அங்க இருந்து நீங்க பல இடங்களுக்கு போறீங்க, பல மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அடிப்படை உரிமைக்காக போராடுறீங்க. இப்ப நம்ம இங்க இருக்க முதுகுலியில என்ன பிரச்சனை இருக்கு? நாங்க வச்சிருக்கிற சங்கத்துக்கு பேரு தமிழ்நாடு பழங்குடி மக்கள் சங்கம். அப்படி எங்க சங்கத்தினுடைய மாநில தலைமை இந்த முதுமலைங்கிற இடத்துல இருந்து புலிகள் காப்பகமாக அது அறிவிக்கப்பட்ட பிறகு அங்கிருந்து வெளியேற்றப்பட்ட மக்களுடைய பிரச்சனைகள் பத்திரிகைகள் செய்திகளா கொண்டே இருக்கிறது. இந்த முதுகுலி கிராமத்துல மவுண்டானா செட்டின்னு சொல்லக்கூடிய செட்டிமார்கள் வாழ்றாங்க. அவங்க நில உடைமையாளர்களா இருக்கிறாங்க. அவங்க பழங்குடி கிடையாது. அவங்க பழங்குடியில் இல்ல. இங்க இதே இந்த கிராமத்திலேயே காட்டு நாய்க்கருங்கிற பழங்குடி மக்கள் வாழ்றாங்க. இவங்க பூரா இந்த விவசாய நிலத்துல விவசாய கூலிகளாகவும் வேலை செய்து கொண்டு காடுகள்ல கால்நடைகளை மேய்ப்பது, வனசிறு மகசூல் சேகரிக்கிற பணிகள்ல காலங்காலமா ஈடுபட்டு இருக்கிறாங்க. எல்லா மலைகள்லயுமே காடுகளுக்கு சொந்தமாக காட்டுல விவசாயம் செய்தும் வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் தான். ஆனா இங்க இருக்கிற இந்த இடத்துல இருக்கிற காட்டு நாய்களுக்கு நிலம் இல்லாம இருக்கிறாங்கன்னா இவங்க ஒரு காலத்துல இதுக்கும் உள்ள இன்டீரியர் ஃபாரஸ்டுக்குள்ள விவசாய நிலம் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. அரசனுடைய நிர்பந்தத்தினாலேயோ அல்லது இவர்கள் வேலை வாய்ப்பு நாங்க கொடுக்குறோம், நீங்க வந்துட்டீங்கன்னா சௌரியமா இருக்குன்னு இந்த செட்டிமார்களுடைய அழைப்பின் பேர்ல கூட அவங்க இங்க வந்திருக்கலாம். அப்படி வந்துதான் அவங்க இங்க தங்கி இப்ப இந்த கூலி வேலைகள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல இருந்தும் கூட புலிகளினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிற போதுதான் அந்த காடு காப்பாற்றப்பட்டதாக இருக்கும். ஆகவே நாம் புலிகளை காப்பாற்ற வேண்டும் சொல்லிட்டு அந்த டைகர் ரிசர்வ்ங்கிற ஒரு புலிகள் காப்பகம் அப்படிங்கறத ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு தமிழ்நாட்டுல ஒரு 5 புலிகள் காப்பகம் இருக்கு. அதுல ஒண்ணு இந்த முதுமலை புலிகள் காப்பகம். நாங்க தனித்து அல்ல, வனத்துறைக்கு உங்களுக்கு விலங்க பார்த்த ஒரு அச்சம் இருக்கு. இந்த இடத்துல ஒரு ஃபாரஸ்டுக்குள்ளதான் இவங்க இருக்கிறாங்க. இவங்கதான் காலங்காலமா இதுக்கு இன்டீரியரா உள்ள இருந்தவங்க. பழங்குடிகளோட சில சமயத்துல காடுகளுக்குள்ள பயணிக்கிற போது நெல்லுங்க போக வேண்டாங்க அப்படிம்பாங்க. ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னா யானை இருக்கு இங்க இருந்தே தெரிஞ்சிடும் அவங்களுக்கு. நாம யானை எப்படி ஐடென்டிஃபை பண்றோம்னா கண்ணுல பார்த்தா ஐடென்டிஃபை பண்ணுவோம். குரல் காதுல மரங்களை ஏதாவது ஒடிச்சிட்டு இருந்தோம்னா காது கேட்டா அரைஞ்சிருக்கு. இந்த மக்கள் இல்ல யானை இருக்கு, நாம இல்லீங்களே யானை இல்லையே தெரியலையே ஒன்னும் சத்தமே இல்லைங்க இருக்கு. எப்படி எப்பா சொல்றீங்கன்னா வாசம் அடிக்குது. இவங்க வாசம் அவங்களுக்கு தெரியுது, அவங்க வாசம் தெரியுது. மூக்கின் மூலம் நுகர்வின் மூலம் வாசனையை மிருகங்களுடைய வாசனையை அறிந்து கொள்கிறாங்க. அப்ப விலங்கினோட இருந்தா தான் அது தெரியும். நீங்க IFS படிச்சிருப்பாங்க, அவங்க PCC பிரின்சிபல் கன்சர்வேட்டரா இருப்பாங்க, யானையினுடைய வாசம் தெரியுமா அவருக்கு?
இப்ப இந்த பெண்ணை கேட்டீங்கன்னா இந்த அம்மாலே இந்த வீட்டை கட்டு சுத்தி இருக்க பொருளை வச்சு இவங்களே செய்வாங்க. ஆண் பெண் பாகுபாடுகள் கிடையாது. இங்க மறுமணத்துக்கு அனுமதி உண்டு. அப்ப இந்த பாகுபாடு அற்றவர்களாக இருக்கிறாங்க. ஆண் பெண் பேதம் இல்லை. இதெல்லாம் நாம இவங்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான அம்சமா இருக்கு. இயற்கையா இருக்காங்க, இயற்கையா இருக்கிறாங்க. அப்ப இவர்களை நீங்க வெளியில போனீங்கன்னா புலிகளுக்கு பாதிப்பு இல்லாம இருக்கும்னா அது தப்புங்க. அது தவறான வாதம். அது அதனால காடு அழியும். நம்பர்ஸே குறைஞ்சிட்டு இருக்கு. இப்ப நீங்க காட்டுக்குள்ள மக்கள் நடமாடிட்டு இருந்தா தான் காட்டுக்குள்ள என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது என்பதை தகவல் வனத்துறைக்கு சொல்லுவதற்கு வாய்ப்பு இருக்காது. பட்டுக்கோட்டையினுடைய ஒரு பாடல்ல வரும், படிக்க போறேன்டா நான் படிக்க போறேன்டா, பள்ளிக்கூடம் இல்லாத ஊருக்கு படிக்க போறேன்டா. அங்க படிக்க மறந்தது நிறைய இருக்குது, படிக்க போறேன்டா. முதுமலை புலிகள் காப்பகத்துல மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகளை தடுத்து நிறுத்த வேணும்னு சொல்லி இந்த பகுதியிலேயே இருக்கிற சிலர் அதற்கான பெரும் முயற்சிகளை கடந்த பல வருடங்களை எடுத்துட்டு வர்றாங்க. முதுகுழியில் இருக்கிற உண்மையான சில நண்பர்கள் இருக்கிறாங்க. அதுல முக்கியமான தோழர் தான் நம்முடைய சுரேஷ். சாதிகளை மதங்களை கடந்து மனிதர்களை நேசிக்கின்றவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கெல்லாம் அடையாளம். இவங்களைத்தான் நாம எல்லாம் கடவுள்னு சொல்லணும். இவரோட சேர்ந்து இவருக்கான ஒரு சின்ன டீம் இருக்கு. இவரோட சேர்ந்து தேவதாசன் ஒருத்தர் இருக்கிறாரு, ஈழவர் இனத்தை சேர்ந்த சிவதேவன் ஒருத்தர் இருக்கிறாங்க. காலங்காலமா புலி இருக்குது, யானை இருக்குது, எல்லா விலங்குகள் இருக்குது. அதோட தான் நாங்க வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்ப என்ன திடீர்னு புலிகளை காப்பாத்துறோம்னு கிளம்பிட்டீங்களே? என்ன இதுவரையில் நாங்க புலிகளுக்கு ஆபத்தை ஏற்படுத்திட்டோம்? நாங்க என்ன புலிக்கு இது வேட்டையாடி போலி தோலை போட்டுட்டு அதுல இருந்து சாமி ஆடிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க? யானை தந்தத்தை எடுத்து அறுத்து அதை வீடுகளுக்குள்ள மாட்டி வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோமா? மலைக்காடுகளினுடைய மரணத்தை பத்தி பேசுறாங்க, காட்டினுடைய பரப்பை பத்தி பேசுறாங்க. இப்ப காடுகளுக்குள்ள போற உண்ணி செடிகள் போற பறந்து விரிந்து காட்டை ஆக்கிரமித்து புல்வெளிகளே இல்லாத காட்டா மாத்தி இருக்கு. அப்ப இந்த காட்டுக்குள்ள இருக்கிற யானைக்கும் மானுக்கும் சாப்பாட்டுக்கு எங்க வெளி வந்தான் தேரணும். வெளி வந்த உடனே எல்லாம் பூரா வெளியில இருக்கிற ஆள் பூரா காணை அட்டகாசம் பண்ணுது. டிவில ஃபுல்லா வந்துரும் யானைகள். இது வனத்துறை என்பது இந்த வனம் சார்ந்து வாழுகின்ற மக்களோடு இணைந்து இந்த காட்டை மேம்படுத்துகின்ற வழிகள் தான் போகணும். வன உரிமை சட்டம். இந்த சட்டத்துக்கு புறம்பாகத்தான் இந்த வன புலிகள் காப்போம்ங்கிறத அறிவிச்சு இந்த மக்களை எல்லாம் வெளியேற்றுவதற்கு நிர்பந்திச்சுட்டே இருக்கிறாங்க. நாங்க எதற்கு வெளியில் போக வேண்டும்னு நீதிமன்றத்தை அவங்க நாடி அங்கே ஒரு வழக்கு போட்டு விருப்பப்படாத ஒருவரை நிர்பந்தித்து நீங்கள் வெளியேற்றக்கூடாதுங்கிற நீதிமன்ற உத்தரவையும் இன்றைக்கு பெற்றிருக்கிறாங்க. மலையாளத்துல 2 மொழி சொல்லுவாங்க, ஒண்ணு கண்டறிதல், ஒண்ணு கொண்டறிதல். அப்படியானா ஒண்ணு நமக்கு நம்ம நடந்தது ஒரு விஷயம், ஒண்ணு பார்த்தது விஷயம். இது 2 நான் பார்த்துட்டேன். ஒண்ணு கண்டறிதல், கொண்டறிதல் 2. இது இல்லாம இதே மாதிரி இந்த பழங்குடி சங்கத்தில் இருக்கக்கூடிய பிபிஜி ஐயா பெரிய அவரெல்லாம் ஒரு தெய்வத்துக்கு சமமான ஒரு மனிதர். அவர் கடவுள் தான் இந்த இடத்துல விட்டுருக்கு. அதே மாதிரி மகேந்திர சார் நான் சாதாரண ஆள் கிடையாது. அந்த மக்களோட இணங்கி பழகி அந்த மக்களோட இருந்து அந்த பணியெல்லாம் செஞ்சு சில சட்டத்திட்டம் எல்லாம் அவங்க நம்ம கிட்ட சொல்லி தராங்க. அவங்க கிட்ட நிறைய அமைப்புகள் இருக்கு. அந்த அமைப்போட நம்மளை இன்வால்வ் பண்றாங்க. தம்பி இந்த மாதிரி இருக்கு சட்டம் திட்டம்னு. அந்த வனத்தை காடை வெட்டுறதுல இருந்து காடை கொத்துறத வேலை நம்ம வேலைக்கு போய் ஒரு 300-400 ரூபாய் கூலிக்கு போய் வனத்தை பாதுகாத்து இந்த வனத்தை காத்தா நமக்கு இவன் கொடுத்த பரிசு என்ன தெரியுங்களா? அடிச்சு துரத்தி 10,000 பிச்சைக்கார நீ வெளியே போய் வாழுன்னு சொல்றான். நம்ம கிட்ட ஓட்டு வங்கி இல்லைங்க. 20,000-30,000 ஓட்டு இல்ல. ஒரே ஜாதி பட்டம் இங்க இல்ல, ஒரே சமுதாய பட்டம் இல்ல. நான் போய் எல்லாம் ஒரு மினிஸ்டரே மந்திரியே பார்க்க முடியாது. நம்ம பின்னாடி பேக்ரவுண்ட் இல்லையே. நான் இந்த காட்டுக்குள்ளார எத்தனை கிலோமீட்டர் நடக்கணும்? நீங்க என் கூட வாங்க. அந்த புலி யானை என்ன தாக்காது, நான் உங்களுக்கு எகிர்மெண்ட் தரேன். நீங்க என் கூட நான் காட்டுல தங்குறேன். அது எங்களை ஒண்ணுமே பண்ணாது. முதுமலை காட்டுல 1000கணக்கு யானை இருக்குங்க. ஒரு யானை மட்டும் ரெகுலரா வரும். அது அந்த யானை திருப்தி யானை தானே. ஏன் பகல்ல சாப்பிடக்கூடாது? பசி இருந்தா இந்த பிள்ளை மரத்தை சக்கை இருக்கா இல்லையா? இங்க பாருங்க. அப்ப யானை தொண்டை இருந்தா சக்கை இருக்கும் இங்க. அத யானை தட்டி விழுகாட்ட வேண்டியதானே? அப்படி கிடையாது. ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில இந்த யானை இப்படியே ஒரு பிளாப்பரமோ ஒரு வாழை எடுத்துட்டு போகும். அது நமக்கு சந்தோஷம் தான். நம்மளோட மனசாட்சியில எப்படின்னா, வருஷத்துக்கு தோட்டத்துல எங்க யானை ஒரு கால் வைக்கணும். அப்பதான் விளைச்சல் நல்லா இருக்கும். 1200 வாழை போடுவோம். 200 வாழை மிருகத்துக்கு, 1000 வாழை தான் நாங்க வெட்டுவோம். இந்த மிருகத்துல என்ன இல்லைன்னா யானைக்கு மட்டும் கிடையாது, குருவிக்கு. இந்த பழம் குருவி சாப்பிட்டுவோம். அப்படி நெல்லு, ஒரு ஏக்கரை நெல்ல 150 கிலோ போட்டா 120 கிலோ நமக்கு, 30 கிலோ அந்த மிருகத்துக்கு. இப்படிதான் நம்ம வாழ்ந்த பரவரை. இப்பதான் மேடம் இந்த ஃபாரஸ்ட் வந்தது. அன்னைக்கு ஒரு காடு அவன் துப்பாக்கி தோட்டம் இருக்காது, துப்பாக்கி உடஞ்சி 2 துண்டா இருக்கும்.
அவன் துப்பாக்கி ஏதோ ஒரு வீட்டுல போட்டிருப்பான். காடு எங்க சாப்பிட்டான் கேளுங்க, பொம்மை காடுன்னு சொல்லி தெப்ப காடு இருந்து அவன் எங்க சாப்பிடுவான்? நம்ம மாதிரி ஆளுங்க வீட்டுல சாப்பிட்டு அங்க படுப்பான். இந்த காடை பாதுகாக்கிற இந்த மக்கள் தான் சொல்லி கொடுக்கணும். இங்க வந்து இது கருப்பு கோட்டு போட்டு உள்ள போயிருக்காங்க, டார்ச் தெரியுது, இந்த மக்கள் தான். காடை காப்பாத்துறதுக்கு இந்த மக்களோட முழு பங்கும், இந்த காடை காப்பாத்துன இந்த மக்கள் தான், இந்த ஆதிவாசி மக்களுக்கு தான் முழு பங்கும். இந்த மக்கள் காட்டுக்கு போய் இவங்க எடுத்துட்டு வர்ற ஒரே விஷயம் கிழங்கு தேடு. இங்க வந்தா உள்ள இருக்கிற லைட்டோ டார்ச்சோ எந்த வெளிச்சமோ யார் இருந்தாலும் வனத்துறைக்கு முழு தகவல் கொடுக்கக்கூடிய மக்கள் இந்த மக்கள் தான். நம்ம போகாம இருக்கிறதுன்னா நம்ம வாழ்றது இல்ல, இந்த காடை எப்படி நம்ம பாதுகாக்கலாம்னு நம்மளுக்கு யோசனை வந்துருச்சு. இவன் வெட்டி தின்றுவானே, இவன் மேல சந்தேகம் இருக்கு. இப்ப உண்மையில மனுஷனும் வாழணும், மிருகமும் வாழணும். இந்த திட்டம் வந்து செல்லாத திட்டம், இந்த திட்டமே ஆகாதுங்க. இது நல்லா விசாரணை பண்ணி நல்ல முறையில அந்த விசாரணை முடிச்சு அந்த மக்களை உண்மை தன்மையோடு உள்ளேயே கொண்டு விட்டு அந்த மக்களுக்கு அந்த பட்டாயை கொடுத்து எல்லா வசதி பண்ணி அந்த மக்களை வாழ வைங்க. இதான் அரசாங்கிட்ட இருந்து கேட்கிறேன். நம்மளோட கோயில் வீரப்பன் இருந்த வரைக்கும் காவிரியில இருந்து தண்ணி நல்லா வந்துட்டு இருந்தது அப்படின்னு. இன்னைக்கு இத்தனை பேர் உட்காந்து பேசுறாங்க, எல்லாமே பண்றாங்க, பட் இன்னும் அங்க தண்ணி வந்த மாதிரி தெரியல. எந்த ஒரு நபருமே நீங்க அவரை வந்து மோசமானவனா நாம் சித்தரிக்கிறதுக்கு முன்பாக அவன் ஏன் மோசமானவனா மாறினான், அதுக்கு ஒரு சமூக காரணங்கள் இருக்கு. மனிதன் சூழ்நிலையின் கைதிம்பார் மார்க்ஸ். அப்ப அவன் எந்த சூழல்ல வாழுகிறானோ அந்த சூழல் தான் அவனை வேறு வகையான மனிதர்களாக மாற்றுகிறது. இப்ப இன்னைக்கு சமூகம் வந்து அவனை அப்படி ஒரு சூழலுக்கு தள்ளி இருக்கு. மேட்டூர் அணை கட்டப்பட்ட போது அங்க வந்து அணை இல்லாத காலத்துல பல நூறு கிராமங்கள் இருந்தது. அந்த கிராமங்கள் இருந்தவங்களெல்லாம் வெளியேற்றி கொண்டு போய் வேற ஒரு இடத்துல குடியமர்த்தினாங்க. குடியமர்த்தின இடத்துல இப்ப எப்படி இந்த புலிகள் காப்பகத்திலிருந்து வெளியே கொண்டு போய் உட்கார வச்சோம்னா அவங்களுக்கு சரியான மறுவாழ்வு இல்லை, பழைய இடமே எங்களுக்கு சிறப்புன்னு சொல்றாங்களோ, அதுபோல் இப்ப இன்னைக்கு வந்து வெளியேறினவங்களை கூட உள்ள வரலாம். ஆனா டேம் கட்டின பிறகு மறுபடியும் நீங்க உள்ள வந்து இருக்கவே முடியாது. அப்ப வெளியேற்றப்பட்ட மக்களுக்கு பல்வேறு சிக்கல்கள் இருக்கிறது. அது போல வீரப்பன் ஒரு சூழல்ல அவனுடைய குடும்ப பிரச்சனை காரணமாக காட்டுக்குள்ள போறான். அங்க வனத்துறையினுடைய பாதிப்பு அவனுடைய சகோதரிகளுக்கு மற்றவங்களுக்கு ஏற்படுத்தினுடைய விளைவு அவனுக்கு ஒரு காலங்காலமா அந்த காட்டை ஒட்டி வாழ்றவங்க வேட்டை மற்றதெல்லாம் நடத்திட்டு இருந்தவங்களுக்கு இயல்பா வர்ற கோபத்துல அவன் மேல தாக்குதல் தொடுக்கிறாங்க. அப்புறம் அதுல இருந்து அவனை தேடுறாங்க. அதுல இருந்து அப்புறம் உள்ள போறாப்புல அங்கேயே பல்வேறு சிக்கல்களை சந்திச்சு அங்க தொடர்ந்து இருக்கிறாப்புல. இப்ப அந்த காட்டுக்குள்ள இருந்த மரத்தை வெட்டுனதோ அந்த யானைகளை வேட்டையானது ஒரு காலம் குறைந்தபட்ச தேவைக்கு செஞ்சா அது நியாயப்படுத்தல. அதுக்குரிய தண்டனையை நான் பெற்றுக்கொள்வதற்கு தயாரா இருக்கிறேன். நான் ஒரு தடவை வீரப்பனை சந்திச்சேன். பழங்குடிகளினுடைய அழைப்பின் பேர்ல நம்ம போய் சந்திச்ச போதுதான் எனக்கு வந்து நான் செய்திருக்கிற குற்றங்களுக்கு சட்டப்படியான என்ன தண்டனை உண்டு அந்த தண்டனையை நீதிமன்றத்தின் மூலம் எனக்கு கொடுங்க, நான் பெற்றுக்கொள்வதற்கு ஏற்றுக்கொள்வதற்கு நான் தயாரா இருக்கிறேன். ஆனா வெளியே வந்தனா நீ உயிரோடு விடுவீர்களா அப்படிங்கறதான் கேள்வி. இன்னைக்கு வனத்துறையில் இருக்கிறவங்க இந்த காவல்துறையில் இருக்கிறவங்க சொல்றாங்க வீரப்பனை சுட்டு பிடித்தோம் அப்படின்னு. ஏன் உயிரோட பிடிச்சிருக்க முடியாதா? உயிரோட சரண்டர் ஆகிறதுக்கு தயாரானான்னு எங்கிட்ட சொன்னாப்புல நாங்க அதற்கான முயற்சி எடுத்தோம். பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ்ல அன்னைக்கு டிஎஸ்பியா இருந்த ஜெயபால்ங்கிற ஒருத்தர் எங்கிட்ட சொன்னாரு, வீரப்பனை எப்படியாவது வந்து வெளியில கொண்டு வாங்க, அவரை வந்து முறையா கொண்டு போய் நீதிமன்ற காவல் கொண்டு போய் வைக்கிறதுக்கு சரண்டர் ஆகிறதுக்கு நான் உரிய பாதுகாப்பு கொடுக்குறேன், நீங்க அச்சப்பட வேண்டியது இல்லைங்கிறது உங்களுக்கு ஏதாவது நீங்க பழங்குடிகளோட தொடர்பு இருக்கிறீங்க, ஏதாவது ஒரு தொடர்பு மூலம் அதை செய்யறதுக்கு முடியுமான்னு. எங்களுக்கு அந்த அளவுக்கு நாங்க வீரப்பனோட நெருங்கி பழகி எங்களை நாங்க அந்நாடு பேசிட்டு இருக்கிற ஆட்கள் அப்படி ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைச்சா வேணா பாக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. நீங்க அப்படி ஒரு கால் வந்தீங்கன்னா அவர் வந்து பாதுகாப்பா கொண்டு போது ஒருத்தருக்குமே தெரியாது கொண்டு போய் விமானத்துல ஏற்றி டெல்லியை கூட்டிட்டு போய் அங்க ஜனாதிபதி முன்னாடி சரண்டர் பண்றதுக்கு நான் ஏற்பாடு ஒண்ணுன்னு சொன்னவர். இப்ப இன்னைக்கு அவர் எங்க இருக்கிறாருன்னு தெரியாது. பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ்ல இருந்து டிஎஸ்பி ஜெயபால். கூட்டு அதிரடிப்படை, கர்நாடகா தமிழ்நாட்டினுடைய கூட்டு அதிரடிப்படை, அது முடியலன்னு சொல்லி ஃபாரஸ்ட் அந்த பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அது ராணுவம், அது அந்த பிரிவு வந்து தேடியுமே கண்டுபிடிக்க முடியல. பல்வேறு பாதிப்புகள் தான் நடந்தது, ரெண்டு பக்கம் இறப்பு நடந்துட்டு தான் இருந்தது. அப்பதான் அவர் வந்து இது எதாவது ஒரு இப்போ நீங்க சம்பல் பள்ளத்தாக்கு கொள்ளைக்காரி பூலான் தேவியை சரண்டர் பண்ண வைக்கிறதுக்கு அன்னைக்கு இருந்து அர்ஜுன் சிங் ஒரு பெரிய முயற்சி எடுத்தார், முதலமைச்சரா மத்திய பிரதேசத்தில் இருந்தவர். சரண்டர் பண்ண வச்சாங்க, சரண்டர் ஆனா அதுக்குரிய தண்டனை அனுபவிச்சா பிறகு பாராளுமன்ற மெம்பராக வந்தான். இப்ப சம்பல் பள்ளத்தாக்கு கொலைக்காரர்கள் எல்லாம் கொலை பண்ணலையா? இப்ப கொலைகாரர்களுக்குரிய தண்டனை உண்டு. அப்ப வந்து அவனை தேடி பல்லாண்டு காலம் தேடியுமே கண்டுபிடிக்க முடியலைங்கிற போதுதான் அந்த டிஎஸ்பி சொன்னாரு,
எப்படியாவது அவரை வந்து சரண்டர் பண்றதுக்கு ஏன் நீங்க முயற்சி பண்ணக்கூடாது? நாங்க அவங்களோட சில காவல்துறை அதிகாரிகள் எங்களை எல்லாம் அடிக்கடி கூப்பிட்டு எல்லாம் பேசினாங்க. அப்போ அதுக்கு அந்த ஜாயிண்ட் டாஸ்க் ஃபோர்ஸுக்கு பொறுப்பாளராக இருந்த ஒருத்தர், அவர் பேர் இப்போ எனக்கு நினைக்கவில்லை, அவர் ஒரு ஃபேக்டரி கெஸ்ட் ஹவுஸ் எங்களை கூப்பிட்டு நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாது, அவர் எப்படியாவது வந்து பிடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்லாம் சொன்னாரு. நாங்க அவரிடம் சொன்னோம், உங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கவில்லைன்னு மட்டும் நீங்க வந்து எப்ப பார்த்தாலும் இந்த பழங்குடி மக்கள் மீது குற்றம் சொல்லிட்டே இருக்கிறீங்க. நீங்க என்ன ஒத்துழைப்பு அவங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க? நீங்க அவங்கள பாதுகாக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க? எந்த நடவடிக்கையுமே இல்லையே. எப்பொழுது போனாலும் அவங்கள டார்ச்சர் பண்றது மட்டுமே உங்களுடைய மெயின் மோட்டோவா இருக்கு. இப்ப அதுல இருந்து மாறுபடணும் அப்படிங்கறத நாங்க சொன்னோம். உங்களுடைய அணுகுமுறையில மாறுதல் தேவைப்படுது. நாங்க யோசிச்சுட்டு இருந்தா நாங்க சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும்னால எதிர்பார்க்கல. ஏன்னா வீரப்பனா கூப்பிட்டா தானே பார்க்க முடியும். நாம காடுகளுக்கு போய் டார்ச் லைட் அடிச்சா தேடி கண்டுபிடிக்க முடியும். அவர்கிட்ட இருந்து அழைப்பு வந்தா பார்க்கலாம் அப்படின்னு. அப்போ ஒரு அழைப்பு, ஒரு கேசட் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாரு பழங்குடிகள் மூலம். வீரப்பனை சந்திக்கிறவங்க கூட வீரப்பன் சொன்னது, நீங்க ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, இந்த அநியாயங்கள், இந்த அக்குறுமகள், சித்திரவதைகளை முன்னால் இன்னும் தடுக்க முடியலையா, நடந்துட்டே இருக்குதே, இது ஏன் நீங்க செய்ய முடியல, என்ன நீங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் இருக்கிறீங்க அப்படின்னு பெரிய கேள்வி எங்கிட்ட முன் வச்சாரு. பிரச்சனை இவ்வளவு எல்லாம் இருக்குது, அதிரடிப்படை இவ்வளவு அட்டகாசம் பண்றாங்க, இதெல்லாம் நீங்க தடுக்கவே இல்லை, என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க எல்லாம் கேக்குறீங்களே, உங்களாலதான் இத்தனை பிரச்சனை. அப்ப நீங்க உள்ள இருக்கிற வரையில இந்த பிரச்சனை ஒன்னும் கூடுதலாயிட்டு தான் இருக்கு, ஏன் நீங்க வந்து சரண்டர் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி நாங்க வச்சோம். இல்ல, நான் அதுக்கு ரெடியா இருக்கிறேன். எனக்கு சட்டப்படியான பாதுகாப்பை, சட்டப்படியான விசாரணை நடக்கட்டு, அந்த விசாரணை முடிகிற வரையில் என்னை சிறையில் வச்சிருங்க, விசாரணை முடிஞ்ச வரை என்ன தண்டனை கொடுக்குறாங்களோ அந்த தண்டனை நான் அனுபவிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறேன், அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனா என்னுடைய உயிருக்கு உடனே வந்து கூட்டிட்டு போய் வச்சு மோசடி செஞ்சிடக்கூடாது. பல பேருக்கு நான் வந்து என் கூட இருந்தவனை எல்லாம் சரண்டர் பண்ற கூட அனுப்பிச்சேன். அவங்க மேல வந்து நான் விசாரிச்சு முறை பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க மேல இல்லாத பொய்யான குற்றச்சாட்டுகள் போட்டு பல ஆண்டுகள் சிறை தண்டனை போட்டான். பல பேருக்கு தீர்த்து கூட கட்டிட்டாங்க. என்னுடைய தம்பியோட நம்பிக்கையோட தான் வந்து அவனை அனுப்பிச்சேன். ஆனா அவனை கூட கொண்டு போட்டாங்க. இப்ப யாரை நம்பி நான் வர்றது என்ற ஒரு பெரிய கேள்வி. அது நியாயம் இருக்கிறோம். நாங்க NHRCல தேசிய மனித உரிமை ஆணையத்தில் கொண்டு போய் உங்களை சரண்டர் பண்றதுக்கு ஏற்பாடு பண்றோம் அப்படின்னு எல்லாம் முன்முயற்சி எடுத்துட்டு தான் சொல்லிட்டு வந்தோம். நாங்கள் அந்த அஷூரன்ஸ் கொடுத்துட்டு வந்தோம். நான் கட்டாயம் அதுக்கான முயற்சி எடுத்துட்டு நான் உங்களுக்கு தகவல் கொடுக்குறோம், அப்புறம் எப்படி பண்ணல என்னங்கிறதெல்லாம் பேசலாம் சொல்லிட்டு தான் வந்தோம். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக கலைஞர் கருணாநிதி இருந்தார். அப்ப அவருடைய இருந்து அதுக்கு பிறகு வந்தது அந்த மாதிரி செய்திகள். நாங்க அதுக்குள்ள அப்ரோச் பண்றதுக்கு முன்னாடியே அது வேறு சில சோர்ஸ், இப்ப நக்கீரன் கோபால் எல்லாம் கூட போய் அவர் போய் நேரில் சந்திச்சுட்டு வந்தாரு. அவரும் கூட போய் அந்த விவரங்களை எல்லாம் வீரப்பன் சரண்டரா இருக்கு, ரெடியா இருக்கிறான்னு சொல்லி கூட அந்த சமயத்தில் இந்த ஆபரேஷன் எல்லாம் கூட நிறுத்தி வச்சாங்க. ஒரு காலம் அப்படி ஒரு சூழல் ஏற்படுத்தி கொண்டு போலாம்ங்கிற தமிழக அரசுமே அப்படி ஒரு சூழலை தேடுதல் வேட்டையெல்லாம் நிறுத்தி வச்சாங்க. அப்ப அந்த சமயத்துல தான் தேவாரத்தினுடைய ஸ்டேட்மெண்ட், அப்ப அதிரடிப்படையில இறந்து போனவங்களுக்கு எல்லாம் என்ன நியாயம் கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாரு. கலைஞர் பின் வாங்கிட்டார். இந்த கொலைக்காரனுக்கு வீரப்பனுக்கு துணை போற ஒரு அரசு மாதிரி ஆயிருமா என்னமோ நினைச்சாங்களே என்பதில் தமிழக அரசு அதுல கொஞ்சம் தயக்கம் ஏற்பட்டு போச்சு, நின்று போச்சு. அவர் இறந்து போய் 20 வருஷம் ஆகுது. இன்னைக்கும் நம்ம வீரப்பனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா அதுல பாதிக்கப்பட்ட பழங்குடியின மக்களுக்கு சரியான இழப்பீடும் அதுக்கான தீர்வு எல்லாம் கிடைச்சிருக்கா சார்? அதுதான் நாங்க இந்த தேசிய மனித உரிமை ஆணையத்தை போய் அணுகின போது அவங்க போட்ட விசாரணை குழு, என்கொயரி கமிட்டி சதாசிவா தலைமையில் நடந்தது. அது ஒரு 4-5 இடங்கள்ல நடந்தாங்க. அது ஓராண்டு காலத்துக்கு மேலாக நீடிச்சது. அப்ப அந்த விசாரணை நடந்து கொண்டு இருக்கிற போதே கர்நாடகாவில் இருக்கிற அதிரடிப்படை கர்நாடகா உயர்நீதிமன்றத்துல இந்த விசாரணை வந்து தடை செய்யறதுக்கான வழக்கை போட்டு கோர்ட் தடை செஞ்சிடுச்சு. ஏன்னா அவங்க வச்ச வாதம் என்னன்னா, தேசிய மனித உரிமை ஆணையத்திற்கு மனித உரிமை மீறல் ஓராண்டுக்குள்ள நடக்கிறது மட்டும்தான் விசாரிக்கணும். இது 91, 92, 93 இருந்து நடந்துட்டு இருந்ததெல்லாம் 2000 போய் நீங்க விசாரிக்கிறது எப்படி சரியா இருக்குன்னு சொல்லி அவங்க அதுக்கு ஒரு தடையாணை பெற்றுட்டாங்க. அந்த சமயத்துலதான் கர்நாடகா ராஜ்குமார வீரப்பனை கடத்திட்டு போனாரு. அப்ப அவர் வச்ச டிமாண்டு தண்ணீர் ஒழுங்கா விடணும். அப்படின்னா கர்நாடகாவில் இருக்கிற ஆள் இந்த ஆள் தீர்த்து கட்டிட்டு போகணுங்கிற பயத்துல தண்ணி ஒழுங்கா வந்துட்டு இருந்தது. நியாயமான கிடைக்கலையடா, நீ கர்நாடகாவில் தண்ணி ஆறா குறுக்காட்டிடுவா பாத்துடலாம்டா அப்படிங்கிற ஒரு அறிவியல் கூட்டம். அப்பதானே அந்த ராஜ்குமார் வெளியில் வருவான். ராஜ்குமார் வெளியில் வரனா தண்ணி வரவேணும் ஒழுங்கான்னு. அப்போ ஒரு நடிகரை பிடிச்சு வச்சுட்டோம்னா அரசு பயப்படுது. ஆனா நியாயமான குரலுக்கு அரசு கிட்ட செய்தி சாக்க முடியும்.
வீரப்பனை குற்றவாளின்னு சொல்றது அரசும் குற்றவாளி தானே பல சமயத்துல. கம்பேரிட்டிவ் தான் பேசி ஆகணும், பேசாம சொல்லவே முடியாது. அந்த கோணத்துல இருந்துதான் நம்ம அந்த பிரச்சனையை நாம பாக்குறோம். அதுல வந்து தேசிய மனித உரிமை ஆணையம் இந்த போட்ட கமிட்டி அது தெளிவா ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. இது வரையில் அநேகமா உலகத்தில அப்படி ஒரு ரிப்போர்ட் வந்திருக்குமான்னு நமக்கு தெரியாது. அதிரடிப்படையினுடைய அத்துமீறல் இருக்கா இல்லையான்னு தான் அந்த விசாரணை கமிட்டியினுடைய வேலை. ஓராண்டு காலம் விசாரணை பண்ணுச்சு, 189 பேருக்கு விசாரணை பண்ணுச்சு. நாங்க அதற்கு மேல இன்னும் 500 பேர் இருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இந்த அதிரடிப்படையினுடைய நிர்பந்தத்துல பயந்துட்டு இருந்த மக்கள் 2, 3, 4 இடத்துல 2வது தடவை மறுபடியும் கோவில் கூட விசாரணை வந்தது. இப்படி எல்லாம் நடந்த போதுதான் மக்களுக்கு தைரியம் வந்து பல்வேறு பாதிப்புகளுக்கு உள்ளானவங்களால பெண்கள் என்னை பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கிறாங்கன்னு ஒரு பொம்பளை தைரியமா சொல்றதுக்கு ஓப்பன் கோர்ட்ல வந்து சொல்றதுக்கு யாரு தயாரா இருப்பாங்க? இவருதான் பண்ணுனா என்னை அப்படின்னு சொல்லுவதற்கு பெண்கள் வந்தாங்க. அப்ப அந்த தைரியம் வந்த பிறகு நூற்றுக்கணக்கால் 500, 600 பேர் மறுபடியும் விசாரணைக்கு வந்துட்டாங்க. அப்ப சதாசிவா என்ன சொன்னாருன்னா, இத்தனை பேர்த்தில நாங்க விசாரணை எங்களுடைய ஸ்கோப் வந்து பல வருடம் நீடிச்சுட்டே போயிரு. அது எங்களுக்கு கொடுத்திருக்கிற வரையறை என்னன்னா, வெதர் எனி எக்ஸஸ் இன் தி எஸ்டிஎஃப் ஆபரேஷன், அதிரடிப்படையினுடைய நடவடிக்கையில அத்துமீறல் இருந்ததா அப்படிங்கறதான். இதுவரையில் நாங்க விசாரணை பண்ணின வரையில எங்களுக்கு போதிய எவிடன்ஸ் இருக்கு, போதிய விசாரணைய நாங்க வேணுங்கிற அளவுக்கெல்லாம் சேகரிச்சிட்டோம். இது எங்களுடைய வேலை முடிஞ்சது. இதற்கு மேல இன்னும் பாதிக்கப்பட்டவங்களை எல்லாம் நீங்க விசாரிக்கணும்னா அதுக்கு நீங்க மறுபடியும் NHRC போய் அப்ரோச் பண்ணுங்க. எங்க வேலை எங்களுக்கு கொடுத்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு அவர் வைண்ட் அப் பண்ணிட்டு முடிச்சுட்டு போயிட்டாரு. போய்தான் அவங்க கொடுத்த அறிக்கை, அந்த அறிக்கை அங்கேயே தூங்கிட்டே இருக்குது. அது 1 ஆண்டு காலமும் 2 ஆண்டு காலமும் தூங்கிட்டே இருக்கு. அதுக்குதான் நீங்க போராட்டம் நடத்துறீங்க டெல்லி. அதுக்காகத்தான் மறுபடியும் பாதிக்கப்பட்ட மக்களை எல்லாம் இங்கிருந்து கூட்டிட்டு போய் பிரதமரை பார்த்தோம். அன்றைக்கு உள்துறை அமைச்சர் அந்த சிவராஜ் பட்டேல் பார்த்தோம். அப்போ நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய சேர்மன் அந்த ஆனந்த், சீஃப் ஜஸ்டிஸ், ரிட்டையர்டு சீஃப் ஜஸ்டிஸ் சுப்ரீம் கோர்ட், அவரை பார்த்தோம். மன்மோகன் சிங் போய் பார்த்தோம். அப்போ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நேஷனல் ஒன் ஆஃப் த செக்ரட்டரியாகவும் இருந்த அன்னைக்கு ராஜ்யசபா எம்பியாகவும் இருந்த ராஜா அதற்கான முயற்சி எடுத்து மன்மோகன் சிங் வீட்டுக்கே போனோம். இப்படி மன்மோகன் சிங் உட்கார்ந்துருந்தார், பாதிக்கப்பட்ட மக்கள் உட்கார்ந்துருந்தாங்க. பெண்கள், பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்ட பெண்கள், கணவன் சுட்டுக் கொல்லப்பட்ட கணவன் ஃபேக் என்கவுண்டர்ல இறந்து போன பெண்கள், அவங்க எல்லாம் வந்து உட்காந்து அவர்கிட்ட எல்லாம் பாருங்க சேலையெல்லாம் தூக்கி காமிச்சு எங்களுக்கு எப்படி டார்ச்சர் கொடுத்தாங்க என்னங்கிறதெல்லாம் கூட அந்த பெண்கள் முன்னாடி எல்லாம் சொன்னாங்க. பெரிய சந்திப்பு தான். மறுபடியும் செகண்ட் டைம் போன போது அப்ப வந்து இன்சார்ஜ் சேர்பர்சனா அன்றைக்கு ரிட்டையர்ட் ஆகியிருக்கிற சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ், ஒன் ஆஃப் த ஜஸ்டிஸ் ஜட்ஜா இருந்த அவரு சிவராஜ் பட்டேல், அவரு அப்ப வந்து இன்சார்ஜ் சேர்மனா இருந்தார். அவரு அதுக்கு முன்னாடியே, ஏன்னா அந்த கமிட்டியில இருந்தவர், அவர் அந்த NHRC கமிட்டியில இருந்தவர். அப்ப அவர் வந்து இது கட்டாயம் நான் வந்து இது மேல உரிய நடவடிக்கை எடுக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னாரு. அவர் உடனே நோட்டீஸ் 2 அரசுக்கும் நோட்டீஸ் கொடுத்தாரு, சீஃப் செக்ரட்டரிஸ் கர்நாடகா, தமிழ்நாட்டுக்கு. வித்தின் மந்த்துக்குள்ள நீங்க உங்களுடைய இந்த அறிக்கையை நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இதன் மீது உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னங்கிற சொல்லணும், இல்லைன்னா நாங்க அது வந்து சுயமோட்டோவை நாங்க ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஒப்பீனியன் வாங்கினாங்க இல்லைன்னா அது எங்களுக்கு தெரியாது, பட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுலதான் ஒரு 89 பேர், ஒரு 200 பேர் ஏதோ விசாரணையில ஒரு 89 பேருக்குல பாதிக்கப்பட்டவங்களுடைய பட்டியல் அதுல போட்டிருக்காங்க. அதுல வந்துதான் தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. இதுவரையில அப்படிப்பட்ட ஒரு கமிஷன் ரிப்போர்ட்டை உலகத்துல எங்காவது கொடுத்திருப்பாங்களான்னு தெரியல. இந்த அதிரடிப்படை பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறது. இல்லீகல் கஸ்டடியில, சட்டவிரோத முகாம்கள்ல பல மாதங்கள் அடைத்து வைத்திருக்கிறார்கள். அந்த முகாம்கள் அடைத்து வைத்திருந்த போது கடுமையான சித்திரவதைக்கு உள்ளாக்கினார்கள். பிறப்புறுப்புகள் எல்லாம் மின்சாரம் செலுத்தினார்கள். இவர்கள் அடித்ததால் பல பேர் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மிக குறைவான தூரத்தில், வித்தின் ரேஞ்ச் ஆஃப் 2 inch 3 inches வச்சு துப்பாக்கியில சுட்டு, வாயில சுட்டு கொண்டு இருக்கிறார்கள். போலி மோதல் நடந்திருக்கிறது. இதனால் பல பேர் வந்து தங்களுடைய இடங்களை விட்டு காலி செய்து வேறு இடத்துக்கு போயிருக்கிறார்கள் என்பதெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு எடுத்த NHRC-னுடைய அந்த ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் இருக்குது. ராஜ்குமார் பிடித்துட்டு போன போது பணத்தை வந்து ஒதுக்கி சொல்லியிருந்தான் வேற. இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் என்ன கொடுக்க போறீங்க அப்படின்னு. அப்ப ராஜ்குமாரை விடுவிக்கிறதுக்கு முன்னாடி 2 சீஃப் செக்ரட்டரி, சாந்தாசியலா நாயர், அப்புறம் உள்துறை அமைச்சர், உள்துறை செயலாளர், ஹோம் செக்ரட்டரி,
அவங்களும் கர்நாடக உள்துறை செயலாளர் 2 பேர் 2 கடிதம் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. 5 கோடி நாங்க வந்து இந்த நிவாரணம் கொடுக்கறதுக்காக ஒதுக்குறோம். 5 crores 10 crores டெபாசிட் போச்சு. அப்ப அந்த பணத்துல இருந்து அந்த NHRC ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க. அதுல நாங்க இன்னொன்னு கேட்டோம் சிவராஜ் பட்டியல்ல, நீங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணம், பாதிப்பை ஏற்படுத்தியவர்களுக்கு அந்த காவல்துறையின் மேல நடவடிக்கை கன்சர்ன் ஸ்டேட் கவர்மெண்ட். அதில் தலையிட முடியாது. நாங்க பாதிப்பு இருக்குதா இல்லையாங்கிறத மட்டும் சொல்லிட்டோம். பாதிப்பு என்னென்ன நடந்திருக்குங்கிறது சொல்லிட்டோம், நிவாரணத்தையும் சொல்லிட்டு அதை உங்க ஸ்டேட் கவர்மெண்ட் கேளுங்க. அதை கேட்டுட்டே இருக்கிறோம்னு அது நடக்கவே மாட்டேங்குது. பாதி பணத்தை கொடுத்துருக்கிறீங்க, மீதி பணம் இருக்குல்ல, அந்த பணத்தை ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்டா கொடுத்துருக்கிறீங்க, மீதி 2வது இன்ஸ்டால்மெண்ட்ல அந்த மீதி இருக்கிற பணத்தையும் கொடுன்னு நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்கு. ஆதிக்க சாதியில் பிறந்த நான் மரணிக்கும் போதாவது என்னுள் இருக்கும் அந்த துளி ஜாதி இதை வந்து நான் வந்து எடுத்துட்டு நான் வந்து முழுமையா நான் வந்து மரணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அப்போ ஜாதி அப்படிங்கறது வந்து மனசுல இருந்து ஒழிக்கிறதுங்கிறது அவ்வளவு பெரிய கஷ்டமா சார்? அது ரொம்ப கடினமானது. ஏன்னா இது பல்லாயிரம் வருடங்களாக மெட்டீரியலைஸ் ஆகிருக்கு, பௌதிக தன்மை ஆயிடுச்சு. இப்ப நான் வந்து என்னன்னா இப்ப உங்களோட பேசிட்டு இருக்கிறேன், சாதிகளை கடந்து நாம யோசிக்கிறோம். இப்ப வெளியில போன உடனே வீட்டுக்கு போனா அப்புறம் மாப்பிள்ளை எப்ப வந்தீங்க, அப்புறம் நீங்க பங்காளியா, பங்காளி கல்யாணத்துக்கு நீங்க வந்துடுவேணும் அப்படின்னு சொன்ன உடனேவே நம்மள வேற ஏதோ ஒரு உலகத்துக்கு இழுத்துட்டு போறோம். இப்ப நாம தவிர்க்க முடியாமல் அதோட சேர்ந்து பயணிக்க வேண்டிய சூழலுக்கு நிர்பந்திச்சுட்டே இருக்கிறாங்க. வீட்டுக்கு ஒரு திருமண பத்திரிக்கை வருது, ஒரு 10 பத்திரிக்கை வந்திருந்தா வீட்டுல இருக்கிறவங்கள, ஏன்னா நம்ம சொந்தக்கார கல்யாணத்துக்கு போகாம இருந்தா எப்படி சரியா இருக்கு, அது கட்டாயம் நீங்க போகணும்ல, மச்சான் கல்யாணம் மாமன் கல்யாணம் எதையாவது. அப்ப அதற்குள்ள நம்மளை திரும்ப திரும்ப தள்ளிக்கொண்டே இருக்கிற குடும்ப வாழ்க்கை முறை இருக்கிறது. ஒரு ஆசிரியர் வந்து சயின்ஸை பத்தி சொல்லி கொடுக்கிறார், கோள்களில் எப்படி செயல்படுகிறது, சூரியன் எங்க இருக்குது, அது சுத்தியுமே இந்த கோள்கள் எல்லாம் எப்படி செயல்படுங்கிறது எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. அறிவியல் இப்படித்தான் இருக்குது, அமாவாசை எப்படி வருது, பௌர்ணமி எப்படி வருதுன்னு சொல்லி கொடுத்துட்டு சாயங்காலம் போன உடனே வீட்டுக்கு போன உடனே அப்புறம் சாதகத்தை எடுத்து வச்சுட்டு இந்த சாதக பொருத்தம் பார்க்குதான்னு பார்க்க முடியுமான்னு ஒரு ஆசிரியர் பேசுறாருன்னா, அப்ப அறிவியல் பாடம்ங்கிறது மதிப்பெண்ணுக்காக சொல்லக்கூடிய பாடத்திட்டமாவே இருக்குது. இப்ப ஆசிரியர் அது உள்வாங்க, சம்பளத்துக்கு வேலை செய்யற வாத்தியாரா இருக்கிறார். இப்ப நான் கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் இருக்கிறேன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி சொல்லுகிற வழிமுறைகளை நான் கடைபிடிப்பவனாக இருக்கணும், கடைபிடிப்பதற்கான முயற்சி எடுக்கணும். அதனாலதான் நான் பாய்களோட அட்டை வச்சிருக்கிறேன். இதுல வந்து எடுத்த உடனே சொல்ற கம்யூனிஸ்ட் லட்சியங்களுக்கு உகந்த முறையில் வாழ முயற்சி செய்வேன். முயற்சி செய்வேன்னு தான் சொல்லுது. உடனே நீ மாறிடலாம் முடியாது, ஆனா முயற்சி செய்யறாயா, அதை தினம் உரசி பாக்குறாயா. அப்ப அந்த அட்டை ஏன் வச்சிருக்கிறான்னா, இந்த அட்டையில உறுதிமொழின்னு ஒண்ணு போட்டிருக்கிறான். இப்ப டெய்லி ஒரு முறையா இந்த உறுதிமொழி எடுத்து படிச்சு பார்த்து சாயங்கால நேரம் போறது இன்னைக்கு போறதுக்கு உரியவனா இருந்தோமா இல்ல மாறுபட்டு இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை, ஒரு சுய விமர்சனம், செல்ஃப் கிரிட்டிக் நாம் பண்ணிக்கிறோமா, அப்படி பண்ணத்தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நாம மாற்ற முடியும். இது சாதிகளை தொடர்ந்து தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிற சமூகமா இருக்கிறதுனாலதான் அதுல விடுவிச்சு வந்து இருப்பதுங்கிறது ஒரு பெரிய போராட்டமா இருக்கு. இப்ப நம்ம அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறோம். நான் ஒரு 25% மனிதனா மாறி இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இன்னும் 75% அழுப்புள்ளவனா தான் இருக்கிறேன். இப்ப அது ஏதோ ஒரு 25% இறக்கறதுக்குள்ள ஒரு 5% சேர்ந்து 30 ஆகுமா என்னமோங்கிற முயற்சியில தான் போயிட்டு இருக்கிறோம். கவர்மெண்டே வந்து அதுக்கு எகேனிஸ்டா சாதி அமைப்புகளை ஊக்குவிக்கிறது, சாதி சங்கங்களை எல்லாம் தடை செய்யணும். நீங்க எதுக்கு அதுக்கு ஊக்குவிக்கிறீங்க? சாதிய கட்சிகள் எல்லாம் எதற்கு இருக்கணும்? அப்ப இதையெல்லாம் பற்றியான ஒரு பார்வையற்ற ஓட் பேங்க்ஸுக்கு எப்படியாவது நம்மளுக்கு வாக்கு கிடைத்தால் போதும் என்பதற்காக எல்லாவற்றையும் அனுமதிக்கிற ஒரு சிஸ்டத்துக்குள்ள இருந்து கொண்டுதான் நம்ம வந்து இதையெல்லாம் பார்க்க வேண்டியது. ஒரு சாதியை சேர்ந்தவனுடைய உடல் உறுப்புகளை இன்னொரு சாதியை சேர்ந்தவனுக்கு கொடுத்தால் உடல் ஏற்றுக்கொள்கிறதா இல்லையா? கண்டிப்பா 100%. ஆனா மனசு என்ன சொல்லுது? அவர் வேற சாதிங்க. அப்ப இந்த மனதை யார் வந்து செலுத்தி வச்சிருக்கிறாங்க? அப்ப இதை எப்படி ஒழுங்குபடுத்துவது? மனதை ஒழுங்குபடுத்துவதுதான் சிக்கல். மகாராஷ்டிரால 3-4 கிராமங்களுக்கு வந்து ஒரு தரைப்பாலமாகவோ இல்ல தரைமார்க்கமாகவோ அவங்க போக முடியாம வயதானவர்களோ சரி, கர்ப்பிணி பெண்களோ சரி, டெலிவரி ஆகும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு மழை வர்ற காலத்துல அவங்க வந்து தாண்டியே போக முடியாத ஒரு நிலை இருந்து இது அரசு கிட்ட சொல்லி பார்த்திருக்காங்க. அஸ் யூஷுவலா அரசு எந்த விதமான ஒரு இதுவும் எடுத்துக்கவே இல்லை. அப்படி எடுத்துருக்க பட்சத்துல அவங்களே அந்த கிராம சபை அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு விஷயத்துல வந்து எல்லார்கிட்டையும் சைன் வாங்கி, எனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு எல்லார்கிட்டையும் சைன் வாங்கி கடித மனு மூலியமா அமிச்சு உச்ச நீதிமன்றம் வந்து அது ஒரு பொதுநல வழக்கா அதுவே எடுத்துக்கிட்டு 2022 சப்மிட் பண்ணி கிட்டத்தட்ட 16 அமர்வுகளுக்கு பின்னாடி விசாரணை நடத்தி இப்ப 2024 மார்ச்ல வந்து கிட்டத்தட்ட 38 கோடி நிதி ஒதுக்கி இருக்கு. பழங்குடிகள் வாழ்ந்து வருகின்ற பகுதி வந்துங்க
ரொம்ப வளமான பகுதி. இப்ப பலரும் வந்து இப்ப நாம வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல படுத்தோம்னு நான் ரொம்ப சுகமா இருக்குன்னு நான் நினைக்கிற காரணம் இந்த சூழல். இப்ப இந்த சூழலுக்குள்ள வந்து நிலங்கள் வாங்க வேண்டும் நினைப்பதும், இந்த இந்த வனத்துக்குள் இருக்கிற வன செல்வங்களை சுரண்டணுங்கிறதுக்கான சிந்தனை ஓட்டமும், இந்த வனத்துக்கு கீழே இருக்கிற மண்ணுக்குள்ள இருக்கிற கனிம சுரங்கங்கள் ஏராளமாக இருக்குங்கிறத எடுக்க வேண்டும் என்ற ஆசையின் அடிப்படையில் தான் வனச்சட்டங்களை ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்தாங்க. வீரப்பனுக்கு கூட பிடிச்சு கொடுக்கறதுக்கு ஏண்டா பழங்குடி ஒத்துழைக்கலன்னு பல பேர் காவல்துறை அதிகாரிகள் கேட்கிற போது நாங்க அவங்களுக்கு சொல்ற பதிலே இதுதான். இதான் காடு உன்னுடைய இது இல்லைன்ட்டீங்க, அவனுடைய இது இல்லைன்ட்டீங்களே. அப்ப அந்த காட்டுல சந்தன மரம் போனேன்னா யானை செத்தா அவனுக்கு என்ன கவலை? எப்படி வரும் அது? அப்ப அவனுடையது என்பதை மாற்றி அமைத்து தான் இந்த சுரண்டல் நடந்தது. இப்ப நான் இந்த மரத்துக்கு முன்னாடி போய் நின்னா அங்க நிற்கிற மரத்தை பார்த்தேன்னா என்னுடைய பார்வையில் என்ன வருதுன்னா, ஓ இது நல்ல மரம், இது ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு போகுமா? இதுல எடுத்து நம்ம மேஜை என்னுடைய மனசே இந்த மரத்தை பார்த்தோம்னா இது என்ன விலை பெறும், இதுக்கு என்ன காசை நாம வெட்டி பாக்கெட்டில் போடலாம்னு தான் தோணுது. ஆனா ஒரு பழங்குடி இந்த மரத்தை பார்த்தான்னா இது என்னுடைய தெய்வம், என்னுடைய மூதாதையர், அவர்களுக்கு கீழே பதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய பார்வைக்கு நம்முடைய பார்வைக்கு வேறுபடுது. அப்பதான் இந்த வனத்தை நாம கொள்ளையடிக்க வேணும்னா இவங்களை சட்டம் போட்டு அப்புறப்படுத்தணும். அப்படிங்கறதுனாலதான் இந்த வனத்தில் இருக்கிற பழங்குடிகளுக்கு யாரால் தொல்லை என்றால் அரசால் தான் தொல்லை. நான் வந்து ஈரோடு மாவட்டத்துல பவானி தாலுகாவில் அந்த பவானிங்கிற ஒரு உயர்நிலை பள்ளியில நான் 6ஆம் வகுப்புல இருந்து 11ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சேன். அந்த பவானி தாலுகாவுக்குள்ளேயே ஒரு மலை இருக்கிறது. அந்த மலையில பழங்குடி மக்கள் வாழ்றாங்கிறது என்னுடைய தாலுகா பகுதிக்குள் இருக்கிற மக்களுடைய வாழ்நிலை பத்தி எனக்கு பாடத்துல சொல்லியே தரலையே. ஆனா நான் அமெரிக்காவை பத்தி படிக்கிறேன், பிரிட்டனை பத்தி படிக்கிறேன், ஐரோப்பாவை பத்தி படிக்கிறேன். முதுமலை புலிகள் காப்பகமா அறிவிச்சிருக்கிற பகுதி இது. இங்க இருக்கிற மக்களையும் வந்து வெளியில நீங்க வந்துடணும், உங்களுக்கு இழப்பீடு கிடைக்கும், இங்க மேன் அனிமல் கான்ஃபிளிக்ட் இருக்கு, உங்களுக்கு நிறைய பாதிப்புகள் உண்டு, வெளியே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சிக்கல் இல்லை, ஆகவே உங்களுக்கு நாங்க வந்து இழப்பீடு கொடுத்து வெளியில வர்றோம், கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லித்தான் இங்க இருந்த மக்களை டிஸ்பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. காட்டுநாயகர் சமூகத்தை சேர்ந்த ஒரு குடும்பம் வசிக்கிற வீடு. வனத்துறையினுடைய பிரஷரையும் மீறி காட்டை விட்டு நாங்க வெளியே போக மாட்டோம் அப்படின்னு இன்னும் அங்கேயே வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க இருந்து வெகு தூரம் நடந்து அப்புறம் பஸ் பிடிச்சு போய் பள்ளியை சேர்ந்து படிச்சுட்டு வர குழந்தைகளும் இங்க இருக்காங்க. தேனுக்கண்டு வந்து வித்துட்டு தான் நம்ம வைத்திய குளத்து வேலைக்கு சொன்னா வேலைக்கு போயிடுவோம். அப்படித்தான் நாங்க படுத்தோம். காட்டுக்கெல்லாம் போனா 1 வாரம் 2 வாரம் எல்லாம் அங்கேயே தங்கியிருப்போம். தங்கி இருந்துட்டு இந்த தேனெல்லாம் கண்டுபிடிச்சி தேனல் எடுத்து அப்படி வந்துடுவோம்.